அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அக்னேட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கணக்கு என்னன்னு சொன்னா வேலை, ஆற்றல் மற்றும் திறன் அப்படிங்கிற பாடத்துல ஏற்கனவே கிட்டத்தட்ட 7 கேள்விகள் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ 8வது கேள்வி வந்து பார்க்க போறோம். ஆங்கிலத்துல ஒர்க், பவர் அண்ட் எனர்ஜி. என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னா, இந்த கேள்வியானது 2023ஆம் ஆண்டு நீட் தேர்விலே கேட்கப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. சரியா? ஒரு துப்பாக்கியிலிருந்து ஒரு குண்டு U எனும் திசை வேகத்துடன் ஒரு செவ்வக வடிவ மரக்கட்டைக்குள் சுடப்படுகிறது. குண்டு கட்டைக்குள் 24 சென்டிமீட்டர் பயணித்த பின் அதன் திசை வேகம் U/3 U/3 என்று ஆகிறது. அப்ப உள்ள போக போக திசை வேகம் குறைந்து கொண்டே வருகிறது. சரியா? அப்ப 24 சென்டிமீட்டர் போகும்போது U/3 ஆகிறது. பின்பு அதற்கு பிறகு குண்டு மேலும் கட்டையை ஊடுருவி சரியாக கட்டையின் மறுமுனைக்கு வரும்பொழுது ஓய்வு பெறுகிறது. இனில் கட்டையின் நீளம் என்ன? அப்ப தொடக்கத்தில் இருந்து யூங்கிற திசைவேகத்தை போய் கொஞ்சம் கொஞ்சமாக திசைவேகம் குறைந்து ஒரு இடத்துல U/3 அதற்கு பிறகு குறைந்து மறுமுனைக்கு விடும் பொழுது ஓய்வு நிலை. அப்படி என்றால் அந்த குண்டு எவ்வளவு தூரம் பயணித்தது? அதுதான் கட்டையின் நீளம் இல்லையா? அப்ப அது எவ்வளவு சார்? அதை பார்க்க போறோம். 24 சென்டிமீட்டர், 28, 30 மீட்டர், 27 சென்டிமீட்டர், இப்படி 4 தெரிவுகள் ஆப்ஷன்ஸ். இப்ப நமக்கு ரெண்டு கேஸா இதை நம்ம டீல் பண்ணுவோம். குண்டு 24 சென்டிமீட்டர் அடையும் பொழுது அது ஒண்ணு, அப்புறம் கடைசி முழுமையாக அடுத்த எண்டுக்கு அப்படி பார்க்கலாம். சரி, இப்ப குண்டு 24 சென்டிமீட்டர். நம்ம இயக்க சமன்பாடு, லாஸ் ஆஃப் மோஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இயக்க சமன்பாட்டின்படி v² = u² + 2as. 3 ஈக்குவேஷன் உண்டு. இது ஒரு ஈக்குவேஷன். இதுல v என்பது என்னது சார்? இறுதி திசை வேகம். u என்பது தொடக்க திசை வேகம். a என்பது முடுக்கம். s என்பது இடப்பெயர்ச்சி, அதாவது எவ்வளவு தூரம் அந்த குண்டு பயணித்திருக்கு. சரி, அப்ப v என்பது இறுதி திசை. அந்த 24 சென்டிமீட்டரை பொறுத்த அளவில் இறுதி திசை வந்து u/3. அப்படித்தானே? 24 சென்டிமீட்டர் போது u/3 என்று குறைந்து விடுது. u தொடக்க திசை வேகம், அது u தான் கொடுத்தாச்சு. சரி, a என்பது முடுக்கம். ஆனால் வேகம் குறைவதால் அதை வந்து நம்ம எதிர்கொள்ளியாக எடுத்துக்கணும். பொதுவாக ஏன்னா என்னது? முடுக்கம் அப்படின்னா என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது திசை வேகம் காலத்தை பொறுத்து திசை வேகம் மாறுகிற வேகம். பொதுவாக காலத்தை பொறுத்து திசை வேகம் கூடிக்கொண்டே போகும். அப்ப முடுக்கம் வந்து பாசிட்டிவாக இருக்கும். நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த குண்டை பொறுத்தமட்டில் நேரம் செல்ல செல்ல வேகம் குறைகிறது, திசை வேகம் குறைகிறது. அதனால் இது அப்ப இந்த ஈக்குவேஷன் v² - u². ஏக்கு வந்து நெகட்டிவ் பண்றதுனால -2as. s என்பது பயண தூரம். அதில் கொடுத்துருந்தாங்க 24 சென்டிமீட்டர். அதை வந்து நம்ம என்ன செய்யறோம்? SI அளவுக்கு மாத்தினா 0.24 மீட்டர். இப்ப இந்த மதிப்புகளை எல்லாம் ஒன்னாவது ஈக்குவேஷன்ல v² எவ்வளவு? u/3 = u². அதே u² -2a. தெரியுமா சார்? தெரியாது, இருக்கட்டும். s எவ்வளவு சார்? 0.24. சரியா? இப்ப என்ன செய்யறோம்? இந்த மைனஸை வந்து அந்த சைடு கொண்டு வந்துருவோம். இந்த u/3 அந்த பக்கம் கொண்டு வருவோம். அதுக்கு முன்னாடி இதை ஸ்கொயர் பண்ணீங்க, u²/9. u ஸ்கொயர் பண்ணா u², 3 ஸ்கொயர் பண்ணா 9. So u²/9 = u² - 2a × 0. நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த சைடு கொண்டு போயிருங்க. 2a × 0.24 = u². இது அந்த சைடு கொண்டு போயிருங்க, அதாவது வலது பக்கம் கொண்டு போயிருங்க. என்ன சார் வரும்? u² - 9. அப்ப இது ரெண்டுல இங்க u² இருக்கு, -u²/9 இருக்கு. அப்ப ரெண்டு காமன் எடுத்தா என்ன நடக்கும்? 9 காமன் எடுத்துடலாம். 9u² - u² அப்படின்னு என்ன சார் எடுத்தோம்? 8u². So 8u² / 9. சரியா? இதை கொஞ்சம் வேற மாதிரி எழுதுனா எப்படி சார்? 8/9 u². u² வந்து நியூமரேட்டர்ல இருக்கு, 9 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. 8/9 u². அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஒன்றாவது சமன்பாடு என்பது சமன்பாடு 1 என்பது 2a × 0.24 = 8/9 × u². இது ஒரு நிலை 24 சென்டிமீட்டர் அடையும் பொழுது உள்ள நிலை. அதற்கு ஒரு சமன்பாடு. இப்ப குண்டு கட்டையின் அடுத்த முனையை, எதிர்முனையை அடையும் பொழுது அதுக்கு தனியா சமன்பாடு. v² = u² - 2a. சார் +2as எழுதணும், பிளஸ் தான் எழுதணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேகம் காலத்தை பொறுத்து குறைவதால் நம்ம எதிர்குறி போட்டுருக்கோம். ஏக்கு பதிலா -a போட்டுருக்கோம். So u² - 2as. சரி, இப்ப v எவ்வளவு சார் பார்க்கலாம். என்ன ஒரு v
இறுதி திசைவேகம் அது எவ்வளவு சார் 0 என்ன சார் 0 ஆமா தானே அதாவது அடுத்த கட்டையின் அடுத்த முனைக்கு வரும்பொழுது ஓய்வு பெறுகிறது ஓய்வுனாலே 0 தானே சரி சோ அப்போ 0 u தொடக்க திசைவேகம் சோ அப்ப 0 is equal to u square தொடக்க திசை u தான் நம்ம தெரியும் minus 2as வழக்கம் போல 2as அந்த பக்கம் கொண்டு போயிருங்க சரியா அப்ப u square மட்டும் சரியா அப்ப இரண்டாவது சமன்பாடு வந்து 2as into u square சரி a ஒண்ணு நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா சமன்பாடு 1 ஐ சமன்பாடு 2 ஆல் வகுக்க சமன்பாடு 1ல வலது பக்கம் இடது பக்கம் என்ன சார் இருந்தது 2a into 0.24 சமன்பாடு 2ல இடது பக்கம் என்ன சார் இருந்தது 2as சார் அங்கேயும் 2a இருக்கு இங்கேயும் 2a இருக்கு அடிச்சிடலாம்ல அதான் சொன்னேன் a வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரி அது ஒரு பக்கம் எடுக்கணும் இடது பக்கம் பார்த்தாச்சு அப்புறம் வலது பக்க சமன்பாட்டில் என்ன சார் இருந்தது 8/9 u square இரண்டாவது சமன்பாட்டில் by u square அப்ப u square அடிச்சிடலாம் 2a-யும் 2a-யும் அடிச்சிடலாம் பாக்கி என்ன சார் இருக்கு 0.24 divided by s is equal to 8/9 இப்ப என்ன செய்யறோம் s ஒரு சைடு கொண்டு போயிருவோம் 8/9 இன்னொரு பக்கம் கொண்டு போயிருவோம் சரியா அப்ப s அந்த சைடு கொண்டு வந்தா மேல போயிடும் s is equal to இங்க அடுத்த பக்கம் ஏற்கனவே என்னது 0.24 இருக்குது 8/9 அங்க வந்தா என்ன ஆகும் 9/8 சரியா 9 இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இங்க என்ன இருக்கு கிட்டத்தட்ட 24 ஓடட்டி 8 324 அப்ப 0.3 வந்துருமா இங்க ஓடட்டி 8 324 0.3 into 9 என்ன சார் வரும் 33 27 0.27 மீட்டர் நமக்கு தெரிவுகள் என்ன கொடுத்திருந்தாங்க சென்டிமீட்டர்ல ஒரு மீட்டர் கொடுத்து நாங்க 30 மீட்டர் கொடுத்திருந்தாங்க ஆனா பொதுவா அந்த ஆப்ஷன் வந்து சென்டிமீட்டர் கொடுத்திருந்தாங்க அப்ப நம்ம இதை 27 சென்டிமீட்டர் 0.27 மீட்டர்னா 27 சென்டிமீட்டர் அப்ப கட்டையின் நீளம் equal to 27 சென்டிமீட்டர் அதாவது புல்லட் பயணித்த தூரமும் 27 சென்டிமீட்டர் அதனால் கட்டையின் நீளம் ஏன்னா எக்ஸாக்டா சரியாக எதிர்மனையில் ஓய்வு பெற்றது இல்லையா கட்டையின் நீளம் 27 சென்டிமீட்டர் நமக்கு கொடுக்கப்பட்ட தெரிவுகளில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்களில் 4வது விடை சரியான விடை ஓகேயா சோ மிக அற்புதமான ஒரு கணக்கு 2023 நீட் தேர்வுல கேட்டிருக்கிறார்கள் சரி இந்த மாதிரி கணக்குகள் போட்டு பயிற்சி எடுத்தோம்னா நம்ம நீட் எக்ஸாம் கொஞ்சம் நல்ல முடியாது ஓகே அடுத்த காணொளியில் மேலும் ஒரு கேள்வி இதே வேலை ஆற்றல் மற்றும் திறன் அப்படிங்கிற படத்துல நம்ம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகேயா